பேட்டை படத்துக்கு கேட்டேன், கார்த்திக் நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஐயோ என்ன கார்த்திக் சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ அந்த டைமில் ஒரு வாட்டி கேட்டேன். அதுக்கப்புறம் அனி படம் வெடிச்சிருச்சு படம். நான் சொன்னேன் பர்ஃபெக்ட் சாய்ஸ். ஏன்னா அந்த யூத்தோட ஒரு பிளாஸ்ட் ஒன்று இருக்கணும் அந்த படத்துக்குன்னு சொல்லி. ஏன்னா நிறைய வேலை நம்ம வேணான்னு சொல்கிறதுக்கு தான் நிறையா இருக்குது. அங்கே வந்துட்டோம், இப்போ போய் இது பண்ணலாம் அது பண்ணலான்னு யோசிக்கிறது இல்லை, காம்போ அப்படிலாம் பார்க்குறது இல்லை. அண்ட் சம்டைம்ஸ் இட்ஸ் ஸ்வீட்டர். இப்போ கார்த்திக் சுப்ராஜோட நான் திருப்பி ஒரு படம் பண்ணும்போது எனக்கு தெரியும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் 100 times more, விச் இஸ் கிரேட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு கரெக்டாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம். இன்னும் நம்ம கிட் ஃபேக்டர் விடுங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம பர்சனலி அந்த மியூசிக் கரெக்டாக க்ரியேட் பண்ணுன்ற ஆசை இருக்கும். இது நல்ல ப்ராஜெக்ட்டு, இது நான் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு சின்னதாக மனசுக்குள்ள நெருடல், நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சு ஏன் நம்மளை கூப்பிடல, அந்த மாதிரிலாம் யோசனைகள்லாம் வந்தது? அப்படிலாம் இல்லை, பெஸ்ட் ஃப்ரெண்டை திருப்பி கூப்பிட போகிறாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், இதில் இல்லைன்னா இன்னொன்று கூப்பிட போகிறாங்க. இல்லை, நம்ம அன்டினேபிளாக நம்ம ஆர்ட் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டே இருந்தோம்னா, இது வந்து இந்த சினிமான்ற ஒரு கேம் தான். அந்த கேமில் வந்து நீங்கள் வந்து கரெக்டான ரிசீவ் பண்ணுற பிளேயராக இருந்தீங்கன்னா ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எல்லாருமே பாருங்கள், நீங்கள் சொன்ன எல்லா நேம்ஸுமே ஒரு படம் நம்ம பண்ணாட்டியும் அடுத்த படம் ஒர்க் பண்ணியிருப்போம். பட் அந்த காம்பினேஷன்லாம் ரொம்ப ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆகிடுச்சு. என்னென்னவோ ப்ரெஷர் இருக்குங்க. இப்போ இவரெல்லாம் செஞ்சு, அதாவது ஈவன் தோ தே ப்ரொடியூஸ் இட் பை தெம்செல்ஸ், த அமௌண்ட் ஆஃப் சேலஞ்சஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் விழுகிற வரைக்கும் நாங்கள் அவுட் கொடுத்தோம். அது அந்த டைமில் போயிட்டு எனக்கு ரொம்ப வருத்தம், நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் வந்து காலில் வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்கு, அதெல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சிம்பிள் திங், பி இன்னவிட்டபிள், தவிர்க்க முடியாத நீங்கள் வந்துடுறோம். நான் வந்து மாறிட்டு தான் சொல்லுவேன். ரஞ்சித்தோட படம் நான் இப்போ ஏதாவது படம் பார்க்கும்போது எனக்கு நம்ம இதை பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னே பார்க்க தெரியாது. எனக்கு யார் பண்ணாலும் பெட்டராக ஃபீல் ஆகும். இது நல்லா இருக்கே, நல்ல வேலை அப்பா தப்பிச்சான் ரஞ்சித் அப்படின்னு தான் நினைப்பேன். நான் பேட்டை படத்துக்கு கேட்டேன், கார்த்திக் நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஐயோ என்ன கார்த்திக் சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ அந்த டைமில் ஒரு வாட்டி கேட்டேன். அதுக்கப்புறம் அனி படம் வெடிச்சிருச்சு படம். நான் சொன்னேன் பர்ஃபெக்ட் சாய்ஸ். ஏன்னா அந்த யூத்தோட ஒரு பிளாஸ்ட் ஒன்று இருக்கணும் அந்த படத்துக்குன்னு சொல்லி. ஏன்னா நிறைய வேலை நம்ம வேணான்னு சொல்கிறதுக்கு தான் நிறையா இருக்குது. அங்கே வந்துட்டோம், இப்போ போய் இது பண்ணலாம் அது பண்ணலான்னு யோசிக்கிறது இல்லை, காம்போ அப்படிலாம் பார்க்குறது இல்லை. அண்ட் சம்டைம்ஸ் இட்ஸ் ஸ்வீட்டர். இப்போ கார்த்திக் சுப்ராஜோட நான் திருப்பி ஒரு படம் பண்ணும்போது எனக்கு தெரியும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் 100 times more, விச் இஸ் கிரேட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு கரெக்டாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம். இன்னும் நம்ம கிட் ஃபேக்டர் விடுங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம பர்சனலி அந்த மியூசிக் கரெக்டாக க்ரியேட் பண்ணுன்ற ஆசை இருக்கும். இது நல்ல ப்ராஜெக்ட்டு, இது நான் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு சின்னதாக மனசுக்குள்ள நெருடல், நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சு ஏன் நம்மளை கூப்பிடல, அந்த மாதிரிலாம் யோசனைகள்லாம் வந்தது? அப்படிலாம் இல்லை, பெஸ்ட் ஃப்ரெண்டை திருப்பி கூப்பிட போகிறாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், இதில் இல்லைன்னா இன்னொன்று கூப்பிட போகிறாங்க. இல்லை, நம்ம அன்டினேபிளாக நம்ம ஆர்ட் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டே இருந்தோம்னா, இது வந்து இந்த சினிமான்ற ஒரு கேம் தான். அந்த கேமில் வந்து நீங்கள் வந்து கரெக்டான ரிசீவ் பண்ணுற பிளேயராக இருந்தீங்கன்னா ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எல்லாருமே பாருங்கள், நீங்கள் சொன்ன எல்லா நேம்ஸுமே ஒரு படம் நம்ம பண்ணாட்டியும் அடுத்த படம் ஒர்க் பண்ணியிருப்போம். பட் அந்த காம்பினேஷன்லாம் ரொம்ப ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆகிடுச்சு.